ஈரோட்டில் ஒரு தொலைக்காட்சி படைப்பிடிப்பில் இருந்து கொஞ்சம் காலதாமதமானதுனால வந்துகிட்டு இருக்காரு. வெகு விரைவில் வந்து விடுவார் மஞ்சுநாதன் என்ற ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது பல மாதிரி பல சிந்தனையில் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல பட்டிமன்றத்தை என் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த கொங்கு இளைஞர்கள் நினைத்ததற்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். அவங்க நினைச்சிருந்தா ஆடல் பாடல் டான்ஸ் வச்சிருக்கலாம், எவ்வளவோ பேரை கொண்டாந்து மேடையில் ஆட விட்டு ஊரையே வேடிக்கை பார்க்க வச்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு பெற்றவர்களும் பிள்ளைகளும் ஒன்றாக அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அந்த இளைஞர்களுக்கு மீண்டுமாக ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் இப்படித்தான் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே கடந்து போகும். இப்போ ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேற்று ஒரு ஊர்ல கொண்டு நடுவில் கம்பை ஊட்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க. ஆண்கள் அங்கிட்டு போ, பெண்கள் அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் முன்னாடியோட வந்தா பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, ஓ முன்னாடி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு வந்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணி இவன் நம்மளை தான் பார்க்கறாள், இவளை வேற எவனும் பார்க்கறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஆன்னு கைதடிச்சு வா வீட்டுக்கு போன் கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம நல்ல நிறைவா சந்தோஷமா உட்காந்துருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாம் எல்லா நேரத்திலும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான், அழகா சொன்னான். ஏன் கைதட்டி சொல்றோம்னா, நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ல தூங்குறோம், கம்பியில முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்க கைதட்டு தான் எங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும். அவங்க நினைக்கிறாங்க காசு மாடா கொடுப்போம், கை மாடா தட்டுவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா வாழ்க்கையில இவ்வளவு தூரம் பொருள் செலவு பண்ணி இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. நபிகள் நாயகம் தான் சொல்லுவார், வைத்திருப்பதில் செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். 4 பேர் கொடுக்குற மனநிலை வரணும். சிலர்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருப்பான், 10 பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான். அதுல என் சித்தப்பா 1 நம்பர். நம்ம சேலத்துல தான் கம்பெனி வச்சிருக்காரு. 300 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறான். பெரிய கோடீஸ்வரன். இந்த கொரோனாவில் கம்பெனியெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. எங்க சித்தப்பாவும் மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு தான் வந்தாங்க. எங்க சித்தப்பாவும் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாரு. இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல. இவரே காலையில 4 மணிக்கு அடுப்பை பற்ற வைப்பாரு, கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு. எங்க ஊர்ல 100 பேருக்கு மட்டும் கொடுப்பாரு, வந்து வீட்டில் படுத்துக்குருவார். நான் கேட்டேன், சித்தப்பா கொரோனாவில் திருந்துட்டேன்னு நினைச்சேன், எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் இந்த 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறியேன்னு. அந்த ஆள் சொன்னார் பாருங்க ஒரு பாயிண்ட், மைனே இந்த 100 பேரும் என்கிட்ட போயிட்டு வட்டிக்கு வாங்கியிருக்கான், செத்துட்டான்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த 100 பேரும் கொடுத்தாரு. அந்த 100 பேரும் பொழைச்சிக்கிட்டான், என் சித்தப்பா போய் சேர்ந்துட்டான். அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் குடிக்கல. அவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சன். அதுவும் இந்த கொரோனா டயத்துல எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ணாங்க. எக்ஸசைஸ் பண்ணா கொரோனா வராதுன்னு. ஒரு காலத்துல கோழி கூவுச்சுன்னா விடிஞ்சிருச்சுன்னு எந்திரிச்சான். இப்போ கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு உப்பு அடிச்சு அது சும்புது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். பெரிய பெரிய மனுஷன் போற பாருங்க, காலையில் மெயின் ரோட்ல வாக்கிங் போறாங்க. கையை இங்கிருந்து சங்ககிரி போயிட்டு வருது. என்ன இவ்வளவு வேகமா போறிய? போலேன்னா டாக்டர் போயிடும் சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் சொன்னாரு? அந்த டாக்டர் தான் வந்துகிட்டு இருக்காரு. திக்குன்னு வர்றான். எங்க ஊர்ல ஒருத்தன் 6 மாசமா நாயை கூட்டிட்டு வாக்கிங் போறான். நாய் இழைச்சிச்சு, இந்த நாய் அப்படியே இருக்கிறான். 120 கிலோ இருக்கான், 1 கிலோ கூட குறையல. என்னன்னு பார்த்தா வாக்கிங் கிளம்பையில 200 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது 1/4 கிலோ மிச்சர் வாங்கி திங்க வேண்டியது. அவனுக்கு எப்படி உடம்பு குறையும்? நாயை கூட்டிட்டு 6 மாசம் நாய் இழைச்சிச்சு. இப்ப நாயை பிடிச்சி இருக்கிற நாய் சொல்லுது, நாய் இழைச்சிட்டு நீ போயிட்டு வைப்பா அப்படிங்குது. வாழ்க்கையில் அவெல்லாம் நடந்துதான் போக வேண்டியிருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா அருமையா அங்கங்க உட்கார்ந்து நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில நல்லா ரசிக்கிறாங்க. ஒரு காலத்துல எங்க அம்மாலாம் என்னை 6 வயசுல கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. பேர் சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பாத்துக்க. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு, யார் ரூட்ல கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னு. எங்க அம்மா போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராஜா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேல ஏறி டீச்சர் காதை தொடு போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டா 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னாங்க. இப்ப நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விட வேண்டியது இல்ல. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான். நீ பிள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கிளப்புறான். எந்திரா 50,000 ரூபாய் பணம் கட்டிக்கு சனியை முடிச்சு எந்திரா அடிச்சு கிளப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் ஜோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் பேண்ட மாட்டான், ஒருத்தன் சூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ஸ மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கு அவன் வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து அங்கன்னு குத்துறான். குத்தி விட்டு வண்டியில ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுட்டு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ள இருந்து நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமா இல்லை, என்னை ஏன்டா வண்டியில ஏத்துறேன்னு கேட்கறான். கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவனுக்குலாம் பாருங்க, இதுல ஒரு டை, இதுல ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கு அவன் வாயில 2 இட்லி வச்சு குத்துறாங்கல்ல, இது வெளியில வந்துடப்படாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க போல இருக்கு. கீழே இறங்கிடப்படாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க போல இருக்கு. அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயாம்மா இல்ல, ஆயம்மா தான். எப்படி நம்ம ஏற்றி விட்டோம்னா, நம்ம ஊரில் ஏற்றினோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு ஸ்கூலில் இறக்குவான்.
இறக்கணும் வந்து எல்கேஜி பையன் ஆரம்பிச்சிருவான். ஆயாம்மா வருது, ஆயாம்மா வருது, என்னடான்னு கழுவி கொண்டு விட்டா அடுத்தவன் ஆரம்பிச்சிடறான். எல்கேஜி மிஸ் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க 9:30. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். மேடம் சொல்றது நீங்க சொல்லணும். எஸ் மேம். ஏ இவன் பூரா பி. டே ஏ இல்ல மேடம் பி மேடம். டே ஏடா நெசப்பி மேடம். வாழ்க்கை எவ்வளவு தூரம் மோசமா போச்சு பாத்தீங்களா? ஒரு காலத்துல புள்ள பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தாய் புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு தெருவே வருவா. அக்கா என் புள்ள பேசுறத பாருக்கா, அத்தை சொல்லு தொட்ட, சித்தி சொல்லு தொட்டி, சித்தப்பா சொல்லு தொட்டப்பா. இந்த எறும்பாடு பேசிருக்கே சிரிக்கிறே பாருங்க. வள்ளுவன் தான் சொன்னான், குழல் இனிதி யாழ் இனிதி என்பர் தன்மக்கள் மலரை சொல் கேளாதோர்னா. புள்ள பேந்தரை பார்த்து ரசிடான்னா. இப்ப என்ன பண்றாங்க, ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது, ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு. அங்க மிஸ் சைலன்ஸ், பேசக்கூடாது. பிள்ளைய பேச வேண்டிய வயசுல பேச விடாம பண்றோம். 9ஆவதுல டீச்சர் போய் ஒய்தீஸ் குலவரின்னு நின்றுகிட்டு இருக்கான். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு காலத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. யாராவது இந்த ரோட்ல போனான்னா கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை ஸ்டாண்டு போட்டு கையெடுத்து கும்பிடுவான். மாரியம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இப்பெல்லாம் அப்படி யாரும் பைக்கை நிப்பாட்டி கும்பிடுறது இல்லை. ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டே இங்கேருந்து மாரியம்மா கிசுறான். மாரியம்மா நான் அவசரமா சேலம் போய்கிட்டு இருக்கேன். இப்போ போய் ₹1 உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, ₹1 இங்கேருந்து சுண்டி விடுறாரு. மாரியம்மா எடுத்துக்க, டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டுது. அண்ணன் பைப்பாசில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார். நெத்தியில போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டும். அப்படி ஒரு சூழ்நிலை தான். இதுல குடும்ப சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதில் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு தேவை, உயர்வுக்கு தேவை, முன்னேற்றத்திற்கு தேவை ஆண்களின் உழைப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில ஏறக்குறைய 19 ஆண்டு காலம் கணிப்பொறியியல் துறை பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில 2 ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் 1 வருட விடுமுறைக்கு வந்திருந்தாலும் இந்த விடுமுறையை பொழுதுபோக்காக கழிக்காமல் அந்த கணிப்பொறியியல் துறையில டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் திருவாரூர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. நல்லா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்துறேன். சொப்பன சுந்தரி பாட்டு போடுற. சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா, அது வச்சிருந்த காரை யாரு வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது. அவருக்கு துணையாக பேசக்கூடியவர் இன்னும் சில மணிகளில் வந்து விடுவார். இல்லை பெண்களின் பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் இந்த அம்மா. பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க. சுசிலா தான் பாடுறாங்களோ ஜானகி அம்மா தான் பாடுறாங்களோன்ற அளவுக்கு பாடக்கூடியவங்க. பழைய படத்தில் நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்துல இசையமைச்சவர்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடிய அம்மா. இந்த அம்மாவை சாதாரணமா நினைக்காதீங்க. சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சர், இசை ஆசிரியை. அந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் அவரோட பெரும் முயற்சியில திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 400 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டு காலம் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காருன்னா பாருங்க. இந்த தீபாவளி அப்ப இந்த அம்மா திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு, மேம்பாலத்துல பசு போயிருக்கு. அந்த ஆள் கீழே தோல்ல பனியனை போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான். இந்த அம்மா இங்கேருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்துட்டியா சைத்தானேன்னு பனியனை தூக்கி கலட்டி வீசி போட்டு அதோட ஆந்திராவில் போய் இப்போ முறுக்கு பிடிஞ்சி வியாபாரம் பண்ணி எடுத்துடுறான். அவ்வளவு ராசியான ஆள். எங்க கம்பெனிக்கு வந்து 6 மாசம் ஆகுது. ஓனர் மஞ்சநாதன் தான். தகவலுக்காக சொல்லி வைக்கிறேன். சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து சாமுண்டி காத்து. இது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மா சின்ன பொண்ணு தாங்க முந்தானை எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டைம் அடிக்கிறப்ப கருன்னு இருக்கு.
என்னது பசு கிரீஸ் அடிக்கிறியா? அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நினைக்காதீங்க. அது பல்லு அமைப்பே அப்படித்தான். கோவையில ஒரு பெரிய மிகப்பெரிய கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியராக 16 ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். எங்கு சென்றாலும் தன் தமிழ் உச்சரிப்பாலும் தன் தமிழ் ஆளுமையாலும் கவிதை திறத்தாலும் கருத்து திறத்தாலும் சென்ற இடத்துக்கு பெருமை சேர்த்து வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி கோவை கனிமொழி அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள். அந்த ஆள் ஏற்கனவே வேலூர் ஜெயில தான் இருக்கிறான். இல்லம்மா, ஜெயில் வாடனா இருக்காரு. ஏன் ஜெயில்னா பயப்படுற? லத்தி வச்சிருக்காரு. 4 சாத்து சாத்தினார்னா பின்னாடி கலண்டர் பார்த்து. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனிமலையிலிருந்து வந்திருக்கிறார். அவர் ஏஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே 7 ஆண்டு காலம் முயற்சி பண்ணாரு. உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டிலே உட்காந்துருந்தான். பூட்டை திறங்கடா, உள்ள போகணும். கடைசி வரைக்கும் விடலை. 3 வருஷம் லட்சுமணி சுருதி முயற்சி பண்ணான், விடலை. கடைசியில் நம்ம திண்டுக்கல் அங்கங்க அலைஞ்சான். அங்கே வேணாம்டா, இங்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி அந்த உட்காந்துட வச்சுங்க. பாசத்துக்குரிய அருமை தம்பி வைகை முத்து அவர்களுடைய ஆசிரியை பற்றி வந்திருக்கக்கூடிய தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. அதான் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் தம்பி வாய்ச்சாப்புல. அவனுக்கு அவன் கடைசியில் வாசிக்கவே முடியாது. அடுத்தவன் தான் வாய்ச்சி ஆகணும். தம்பிக்கு அவர் வாசிக்கல, அவர் வாசிக்கிறாரு. அக்காடுங்கிறது உமாநாத்துங்கிறது அவ அப்பா அம்மா வச்ச பேரு. அக்காடுங்கிறது இவர் 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும். மூடி சுத்தினதுனால தம்பி ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல. நல்ல பையன். வைகை புயல். எங்களுக்கு ரிதம்படிசைக்கு வந்திருக்கக்கூடியவர் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளையா அவர்கள். இவரை பற்றி என்ன சிறப்புனா, இவர் தான் இரவு நேரங்களில் இது போன்ற இசைக்கருவிகளை வாசித்து தன்னுடைய மனைவியை திருமணத்துக்கு பின்பு டாக்டராக படிக்க வைத்து ஒரு பெரிய ஒரு மருத்துவத்துறையிலே இன்று அரசு பதவியிலே உயர் பதவியிலே தன் மனைவியை உருவாக்கி இருக்கிறார். அவருக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொகையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு உதவியாக இருக்கிறது. ஏன்னா அவர் மனைவியை டாக்டர் ஆக்கியிருக்காரு. இவரே டாக்டர் ஆகிட்டு இருக்காரு. நான் 2 புள்ள டாக்டர் எனக்கு இருக்கு. டாக்டர் இருக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும் இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான செலவுகள், மன கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய கைகளால் வரக்கூடிய அந்த பணத்தால் தான் இந்த தமிழகத்திலே நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த கொங்கு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. கொடுக்கக்கூடிய பணம் பிரயோஜனமாக போகணும். எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, அருமையான ஆடியோ மைக் செட், ஆடியோ பேர் என்னன்னு அன்னை. ஆஹா, அருமையாக இருக்குண்ணே. நீங்கள் தானே ஆப்ரேட்டரு? கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆகலையா? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நிஜமா தானே? நம்மளுக்கு ஒரு பையன் 6 வருஷம் மைக் செட்டு போட்டாப்புல. போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. நேற்று பார்த்தேன். என்னடா குழந்தை குட்டி விட்டான்னு கேட்டேன். கட்டை எடுத்து அடிக்க வந்துட்டான். ஏன்டான்னு கேட்குறேன். நைட்டு பூரா உன்னையே பார்த்துக்கிட்டு தான் எனக்கு இருக்குப்பா குழந்தை குட்டி, போயிட்டு வாப்பா அப்படின்ட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா சிரித்த முகத்தோட உட்காந்துருக்கீங்க. எல்லாம் நல்லா ரசிக்கிறீங்க. இப்பொழுது குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சி தேவை, ஆண்களின் உழைப்பே என்ற அணியை தூங்கி வைத்து பேச உங்கள் கைதட்டலோடு பேராசிரியர் அபு அவர்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்பா. ஹலோ டெஸ்டிங், ஹலோ செக். வந்தாய தாயே, வாமகனே என்றாயே, தந்தாய நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடு. உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய், எனக்குள் நீயாய், நமக்கு நாம வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அடரா, தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 11 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நன்றி. மிச்ச பேர்லாம் இங்கிலீஷ் மீடியம். நல்ல ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒண்ணும் வஞ்சனையே வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஐயம்பாளன் தாய் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன்க்கா. என்ன? ஆண்களின் உழைப்பேன் ஆண்களுக்கு பேச வந்தாலும் பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இங்க இருக்க தாய் குழந்தைகள் பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினா நிறைய முடி வளரும். 5 வரா அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்குது. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அங்க ஒரு அம்மா இழுத்தாங்க, கையோடு வந்துருச்சு. சௌரி முடி போல இருக்கு. பாத்தீங்களா? ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா 2 பக்கமும் ரொம்ப அழகா ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பால் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆண்களின் உழைப்புன்னு சொல்றதுக்கு 2 ஆண்கள் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறார். பெண்களின் பொறுப்புன்னு பொய் சொல்றதுக்கு 2 பெண்கள். 2 அணிக்கு நடுவுல அப்படி சிம்மாசனம் போட்டு தீர்ப்பு சொல்ல நடுவர் நீங்க வந்திருக்கீங்க. உங்களை நடுவுல ஆச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள. அப்படியா? என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? தாய் குளங்கள் ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னேன். நம்ம ஐயம்பாளையம் தாய் குளங்கள் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்கேன். அது இங்க இல்ல, மாலத்தீவுல வேலை பார்க்கிறேன். மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் குடுக்காதனால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆமாடா, கொடுத்துட்டு நான் கொங்கணவரம் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பேன். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவாக்கா? ரெடி 1 2 3. அப்பா, நீங்க ஏமா தட்டுறியா? அடா அடா அடா, நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். கேளுங்க சார். அதுவும் பாருங்க, இந்த ஆதார் அட்டையும் சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது. யாரெல்லாம் பெண்கள் அழகா இருக்கம்னு கர்வமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க, உங்க கர்வம் கலைஞ்சிரும். அதுவும் இந்த ஆதார் அட்டை எடுக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம ஊர்ல 10 மணிக்கு ஆதார் அட்டை எடுக்க வராங்க, எல்லாரும் வந்துருங்க. இந்த பெண்கள் எல்லாம் பட்டு சேலை கட்டி பூ வச்சு பவுடர் அடிச்சு ரெட்டவடன் செயின் போட்டு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தவனே எடுத்தாச்சு போன்றுவான். இவங்க சொல்லுவாங்க, என்னடி ரெடி சரிலாம் சொல்லாம எடுத்து விட்டான். ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும் ஆதார் கார்டு வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச குணமாரியே எடுத்து அனுப்பி. ஆஹா, ஹலோ. ஆனா நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? அங்க இருக்க பெண்கள்லாம் கை தட்டுங்கன்னு சொன்னோன்னு ஒரு உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல அவங்க பாட்டி தட்டுடி தட்டுடி நடுவரோட மோதிரத்தை பிரேஸ்லெட் எல்லாம் தரானாடி தட்டுடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, தாய் குழந்தை கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சொல்லி சென்றது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. கொங்குலைங்கெல்லாம் நிக்கிறாங்க. பங்காளா ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ஆண்களுடைய பவரை. ரெடி 1 2 3. ஆஹா ஆஹா, 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான கூட்டம் நடுவர்ல. நிஜமாவே சொல்ற, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. ஆண்களுடைய உழைப்பு இல்லாம பெண்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதுதான் வீடு நாடும் சிறக்க காரணமா இருக்கு. ஏன் தெரியுமா சொல்றேன்? இங்க பாருங்க, இந்த மாதிரி திருவிழா இருக்குல்ல, இந்த பசங்க எல்லாம் உட்கார்ந்து சைடுல நின்னு அழகா ரசிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாம் பாருங்க, நீங்க பட்டிமன்றம் நடத்துங்க, நாடகம் நடத்துங்க, அதை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு பிடிச்ச 2 பாட்டை பாடிட்டு போங்க. இப்ப இந்த பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? ஒரு காலத்துல கிராமத்துல முறை பொண்ண மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மைமா பொண்ணுன்னு தான் கூப்பிடுறாங்க. எப்படி தெரியுமா கொடுத்தான் பாட்டு? எப்படி? ஆஹா, அந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தறல கொடுங்களேன். அடா அடா அடா, எக்ஸலண்டா வச்சிருக்காரு. இந்த மானிட் சவுண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுங்க. ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ்ல இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. நம்ம ஐயம்பாளையத்துல தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டைய கலப்புறீங்க. இந்த மாதிரிலாம் நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி. ஆமா, சவுண்ட் பத்தலன்னு ஆடியோக்காரன் பார்த்து சொன்னேன், அண்ணே சவுண்ட் பத்தல ஏத்துங்க. அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னையா அது ஏத்திட்டங்கிற சவுண்ட காண இன்னும் கொஞ்சம் ஏத்தினேன். திரும்ப கீழே குனிஞ்சாரு. கொஞ்ச நேரத்துல ஊருக்கு அள்ளி நாக்கு நினைக்கிட்டு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்டே இங்க பாரு, இருந்ததை பூரா ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க, வா ஏத்தி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. நான் சவுண்டை ஏத்த சொன்னா அவர் எதையோ ஏத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப அழகா ஆடியோ வச்சிருக்காரு. எனக்கு நிஜமாவே இந்த மேடையில உங்களை பாராட்டாம போனா எனக்கு புண்ணியம் கிடைக்குமா? அப்படியா? ஆமாங்க, அந்த மனசு உனக்கு உண்டா? சத்தியமா உண்டுங்க. இவ்வளவு பெரிய மேடையில எங்களை எல்லாம் பேச்சாளரா மேடை ஏத்து அழகுபடுத்தி தினந்தோறும் கூட்டிட்டு போறீங்க. உங்களுடைய பெருமையை நம்ம ஐயம்பாளையத்துல சொல்றேன். இவ்வளவு முன்னாடி கைத்தட்டில் கேட்காமலே வரும் பாக்குறீங்களா? நீ சொல்லியா? தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்னு எங்களை அறிமுகப்படுத்துறீங்க. நாங்களா சைடுல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். உங்களுக்காகவே கொங்கு இளைஞர்கள் ஒரு ஸ்பெஷலா ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு தேவகோட்டை மகாராஜனை அந்த சேர் உட்கார வச்சு இவ்வளவு டெக்கரேஷனுக்கு, இந்த போக்கஸ் லைட்டுக்கு, இந்த தாய்க்குளமா சுத்தி இருக்க இந்த சேர்ல உங்களை பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? 1/2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்றவளா மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு ஆனந்தமா இருக்குங்க. ஒருவேளை அந்த சேர் தானோட உட்கார்ந்ததுல இருந்து கை நமன்னு அரிக்க. அது இந்த வளகாப்பு பண்றாங்க பாரு. ஆமா, இதுதான் ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு விழா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அந்த வளகாப்பு பண்ணும்போது அந்த புள்ளைக்கு பட்டு சேலை கட்டி சரி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு
தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாம் படைச்சு வச்சு சரி அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு விட்டு அந்த பொண்ணு கன்னத்துல சந்தன குங்குமம்லாம் தடவி சரி அந்த பொண்ணு கையில 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே. ஆமா அதுக்கு காரணமான மாப்பிள்ளைக்காரன் ஓரத்துல நிக்கிறானே, அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானா இது வரைக்கும் இந்த நாட்டுல? கிடையாதுயா. சபாசர மாப்பிள்ளை 10 மாதத்துல ரெடி பண்ணிட்டான். இந்தாடா 70 ரூபா கட்டிங் சாப்பிட்டோடா. ஏற்பாடு பண்ணவே ஏமாந்து ஓரமா நிக்கிறான். மத்தவன் பூரா சாப்பிட்டு போறான். பாத்தீங்களா அண்ணன், இந்த ஒரு விசிலிங் ஒண்ணு கூடவே வந்துகிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விடுங்க. நிஜமாவே சொல்ற நடுவர்களே, ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு இணைய சொல்ல முடியாது. சரி, இப்ப உங்களை நான் அப்படி பாராட்டினதா கோவப்படுறீங்க. நிஜமாவே ஒரு பஞ்ச் டயலாக் உங்களுக்காக சொல்றேன், மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க பாக்குறீங்களா? அப்படியா? இப்ப ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கும்? சாமி. இத வச்சு சொல்லட்டுமா? ஆலயத்துல இருக்கிறது சாமி, சாமி. ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி, மாமி. நீளமான கடல்ல வர்றது சுனாமி, சுனாமி. சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. பினாமி பினாமி. ராத்திரி நேரத்து சுவாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. நான் ஆண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதில்லை மகனே. எங்கப்பா, நீங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்க, ஆசீர்வாதம் பண்றேன். கரெக்டா உங்களுக்காக பாட்டு போட்டு விட்டாங்க. ஆஹா. நிஜமான நடுவுல ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு இணையா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? நான் பெண்கள் பொறுப்பு பொறுப்புன்னு சொல்றாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு கேக்குறேன். கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களாமா நீங்க? அப்படி கேளியா? ஏதாவது போடுறீங்களா? அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். என் பொண்டாட்டி சொன்ன, அடியே நான் பட்டிமன்றம் மாதிரி லேட் ஆச்சு, எனக்கு 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன், பிக்க முடியல சார். சப்பாத்தில ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியல. கோவம் வருமா வராதாக்கா? என்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு விட மிச்சுங்கிற சமயக்கட்டுல இருந்து சொல்றா. நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம்? போயா வேலையை பார்த்துக்கிடுங்க ஐயா. இப்படிதாயா? நேத்து என் முண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிங்கிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன், பிக்க முடியல, சுடுது. பிக்கிறேன், பிக்க முடியல, சுடுது. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன், இவ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறா. உடனே எங்க மாமியா எனக்கு தோசை சுட, அதை சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசைன்னு. அந்த அம்மா கொண்டாந்து வச்சுச்சு. கண்ண கண்ணன் கருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சு. என்னன்னு லைட்ட போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பரை போட்டு மாவு ஊத்தி இருக்குது. இந்த பெண்களால என்ன பொறுப்பு இருக்கு? என்ன பொறுப்பு இருக்கு? அன்னைக்கு தாகமா இருக்கே, தண்ணி குடிக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜை திறந்தா சார், அதுல 4 பட்டு புடவை என் பொண்டாட்டி சொல்லி வச்சிருக்கா. ஐயா, எந்த ஊர்லயாவது ஃப்ரிட்ஜுக்குள்ள புடவை வைப்பாங்களா? நான் கேட்டேன், ஏய் உனக்காக இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கனே, அதை விட்டுட்டு ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சேன்னு கேக்குறேன். வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டினாதான் குழுவுன்னு இருக்கு, அதான் இதுல வச்சேங்கிறா. ஐயா, உண்மையிலே சொல்றேன், நம்ம ஊர்ல அதுக்கு பேரை மாத்திரம் என்னன்னு, அதுக்கு பேர் பிரிச்சு கிடையாது, பிச்சைக்கார பொட்டி என்ன அறிவிக்கப்படுகிறது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல. ஆமா, இப்ப பிரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல, நீங்க பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டு பிரிட்ஜை திறந்து பாருங்க. 30,000 ரூபாய் பிரிட்ஜ்ல வெறும் 150 ரூபாய் ஜாமான் தான் இருக்கும். என்ன இருக்கும்? பாதி நறுக்குட எலுமிச்சம்பழம், சரி, வந்து இஞ்சி, பாதி தேங்காய் பத்தை, புளிச்ச மாவு, போன வாரம் வச்ச ரசம் இப்ப விஷமாவே மாறி இருக்கு. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இந்த குடும்பம் உருப்படவே உருப்படாது. அப்ப இது உருப்படுறதுக்கு என்னதான் வழி? ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? 10 நாளைக்கு இந்த பிரிட்ஜை பூரா ஆம்பளை கண்ட்ரோல்ல விட சொல்லு. ஆண்கள் கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும்? நம்மால் பிரிட்ஜை தொடச்சு கழுவி வச்சு ஆன் பண்ணி நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவாங்க. இருந்து வாங்கிட்டு வந்து ஏத்துனான்னு வச்சுக்க, லோடு லோடா ஏத்துவான். இந்த பெண்கள் வச்சிருக்க பிரிட்ஜை திறந்தோம்னா கப்பு ஆட அடிக்கும். நம்ம பிரிட்ஜை திறந்து பாரு, கிளிங் கிளாங் கிளிங் கிளாங்னு சவுண்டோட போகும். அதுதானுங்க நம்மால பிரிட்ஜ் கதவை மெதுவா தான் சாத்துவான். உள்ள மூடி திறந்துக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? அவ்வளவு கவனமா. நடுவுல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தாராள மனசு ஆண்களுக்கு இருக்கா பெண்களுக்கு இருக்கா? எந்த காலத்திலயும் தாராள மனசு ஆண்களுக்கு தான். எதை வச்சு சொல்றீங்க? இப்ப பஸ்ல நீ ஏறிப்போ, சரி, யாராவது மாசமா இருக்க ஒரு பொண்ணு வரட்டும், இந்த பெண்கள்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. அடியே மாசமா இருக்க வர்றடி, தூங்குற மாதிரி தூங்குடி, இல்லாட்டி இடம் கொடுக்கணும். அப்படி சீட்ல படுத்து இதே நம்ம ஆம்பளை அப்படி கிடையாது. ஒரு மாசமா இருக்க புள்ள வந்துச்சுன்னா தப்புன்னு எந்திரிச்சு இடம் கொடுப்பான், உட்காருமா அப்படின்னு. எப்படி சார்? ஏன் சார்? ஏன் இந்த மாசமா இருக்க காரணமே ஒரு ஆம்பளை தான் அவனுக்கு தெரியும். அந்த காலத்துல ஒரு ஆம்பளை இடம் கொடுக்குறான். பாத்தீங்களா? ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அன்னைக்கு பாட்டுல கொடுத்தான் சார். உலகம் இந்த மாமன்றத்துல ஒரு விஷயத்தை நான் பெருமையோட சொல்லுவேன், நிஜமாவே சொல்றேன், ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பாக்குறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்துருங்க. அப்படியா? என் மிஸ்ஸஸ் எப்படி இருமா டிவி பாப்பா? எப்படி? பட்டியும் உள்ளர போயிட்டு 20 வெளியில வந்து. இது பரவாயில்ல. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி?
கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியுதா பாத்தீங்களா? அதுலயும் இந்த வம்சம்னு ஒரு நாடகம் போட்டானே, ரம்யா கிருஷ்ணே கலெக்டர் அம்மாவா இருக்கும். அத கொல்றதுக்காகவே அது போற கார்ல வெடிகுண்டு வச்சிருவாங்க. அந்த வெடிகுண்டு கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4 3 2. இது என் ஒய்ஃப் பாத்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி ஏறிட்டே இருக்கு. ஓடி போய் லைட் போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணி குடிக்கிறான். நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். அந்த வம்சம் முடிவுறதுல நம்ம வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு வம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தா பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன். இதோட போகட்டும்டா. அதுலயும் பாருங்க, இந்த நாடகம் போட்டதுல இருந்து நைட்டு சாப்பாடு ஆம்பளைங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கிறதே இல்லங்க. 8 to 8:30 மனுஷன் சாப்பிட்டா பரவாயில்ல. ஆனா அந்த டயத்துல எவனுக்குமே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படி கிடையாது. கரெக்டா 8:15 மணிக்கு எல்லார் வீட்லயும் சாப்பாடு உண்டு. எதை வச்சு சொல்றீங்க? டெஸ்டிங் ஹால் அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. வேற எதையும் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க அப்படியே. ஹலோ, ஏன் தெரியுமா அவ்வளவு விசிலிங் வருது? மஞ்சுநாதன் வந்துகிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. அதனாலதான் இந்த விசிலிங். இந்த விசிலிங் அதுக்காக தான் வந்துகிட்டு இருக்குதா? இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கான். தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரு. பரவாயில்ல, வந்துகிட்டே இருக்கேன்னு. அவங்க வந்தவங்களை வரவேற்கிறாங்க. அவங்க மாமா மச்சம் கூட இங்க உட்காந்துருக்காங்க. ரெடியா ஒரு உட்கார்ந்து ஐயா சொல்லியிருக்காங்க, வந்தோடனே ஏதோ ஒண்ணு பண்றோம் இருக்காங்க. தயவு செய்து அதை மட்டும் பண்ணி விட்டு. எங்களுடைய வேண்டுகோள் அதான் எங்களுடைய வேண்டுகோள். அதான் அதை மட்டும் பண்ணிருங்க மாப்பிள்ளைக்கு. ரொம்ப அந்த மாதிரி இருக்கு. நடுவர்களே, நான் இன்னும் சொல்றேன், பெண்கள் பொறுப்புங்கிறாங்களே, சத்தியமா பொறுப்பே கிடையாது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அப்படியா? திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், ரொம்ப கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ், நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த 4 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன நீங்க வாங்கிட்டு வந்துட்டியாங்கிறீங்க? ஆம்பளையால் பூரா சிரிக்கிறீங்க. சார், பாண்டிச்சேரி சென்ட் பாட்டில் ஃபேமஸ் சார், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும். நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டே, குண்டு பாட்டில் வாங்கி. ஐயோ, செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை போனேன், முறுக்கு ஃபேமஸ், நேரா வாங்கி கொண்டாந்து என் மிஸ்ஸஸ் இந்த பார் டிவி பாக்குறதா பாக்குறேன், மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல இதமா இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டே பாருன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் ரூம் போயிட்டேன். இவன் நான் கொண்டு வந்த மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன்க்கா. நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு முறுக்குன்னு இந்த மாதிரி அட்டுழியம் பண்றீங்க. இந்த பெண்களால என்ன பொறுப்பு இருக்கு? அப்படி அதனாலதான் இன்னைக்கு கல்யாணமான ஆண்கள வேதனையில எப்படி தெரியுமா பாடிட்டு அலையறோம்? எப்படி? மரணம் என்னும் தூதுக்காக. நான் இருமுன வேற யாரும் இருமுறாங்க? ஏண்டா இழுக்கிறது எனக்கு, நீ ஏண்டா தண்ணி குடிச்ச? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துரும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடு. நீ கீழே குனிஞ்சு பாட்டில் எடுக்கிறதுக்குள்ள செத்துருவேன், விற்கிறவன். நீ எப்போ தடுமாறி பாட்டில் எடுத்து கொடுத்து உன் புருஷனுக்கு விற்கனாலும் இதான் நிலைமை உள்ள இருக்கு. நேற்று இப்படித்தான் என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா நாடகம். சரி, நான் நைட்டு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. சரி, அவ முடியட்டும் வாரேன் நாடகம் முடியட்டும் வாரம்னால எனக்கு முடியட்டும் வாரம்னாலான்னு இது வரைக்கும் தெரியல. பாட்டில கீழே வச்சிட்டியா? அப்ப இந்த பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்கா சார்? ஒரு பெண்ணு ஒரு ஆணை தேடி வாழ்க்கையில வர்றான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவதை வர்றதா நினைச்சு கோபுர வாசல்ல நாங்க பாடி கொடுத்தோம். எப்படிமா கொடுத்தோம்? ஓஹோ, இன்னைக்கு பெண்களுக்கு பொறுப்பு இருக்கா நான் கேக்குறேன். பெண்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு இந்த ஆடியன்ஸ் வச்சு நிரூபிக்கட்டுமா? எங்க நிரூபிப்பா? கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியா? கரெக்டா பதில் சொல்லணும். 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா என்ன அப்படி கையை கட்டிக்கிட்டீங்க? ஐயா தூக்குறாங்க பாரு. ஏன்? யாரு அங்கிருந்து பாத்துருப்பாங்க, ஒழுங்கா தூக்கிக்காரன்னு வீட்டுக்காரமா பார்த்து சிக்னல் கொடுத்துருப்பாங்க, தூக்கிருக்காங்க. நீங்க என்ன அப்படி கையை கட்டிக்கிட்டீங்க? நான் ஏன் தூக்குறேன்? ஆனா அதே போல இருட்டுல அங்க ஒரு அண்ணன் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கறான், அவளை தன்னாவட்டம் உட்காந்துருக்கீங்க, தூக்கும் கையன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாங்க. இதே கேள்வியை தாய் கொளுத்துல கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமானா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் நம்மளுக்கு கடப்பார். அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு காரணம் தான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தாராளமா கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை
பேக்ல மணி பர்ஸ்லயே வச்சிருக்குங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இதுல மணி பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா மணி பர்ஸ்ல அப்படிங்குது. அப்படி நினைக்காத. என் பொண்டாட்டி என்னோட 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லயே வச்சிருக்கா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க, தாராளமா கொடுங்க. அந்த அளவுக்கு பார்த்தேன், அந்த அளவுக்கு பாசம் சார். அவ்வளவு பாசமான்னு கேக்குறேன். லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்க. பாத்தியா, ஒட்டி விட்டு சாட்சி கையெழுத்து போட்டு விட்டு காலம் பூரா லோனு கட்டிக்கினே தெரிய வேண்டியதான். என்ன பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன். உழைக்கிற ஆண்களை சந்தேகப்படுறதுதானே சார் உங்களுக்கு வேலை? கல்யாணமான முதல் நாள் ஏன் மிஸ்ஸஸ் பார்த்து ஒரு காதல் பாட்டு பாடுன சார்? அப்படியா? 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? சூப்பர். அப்படி நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட்ல என்ன தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. அடிக்காதான் ஒண்ணும் நடக்கலையே. தப்புனிய சட்டையை பிடிச்சா 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க, மரியாதையா லிஸ்ட் கொடுன்னு கேக்குறாளே. கரெக்டா? என் பொண்டாட்டி சரி இந்த தீபாவளிக்கு என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்டா பட்டுச்சேலை எடுக்க. சரி, காசு இல்ல, இந்த இருக்க 1000 ரூபாய், நீ ஒரு காட்டன் சேலை கட்டினா சும்மா ராணி மாதிரி இருப்பாயினண்டா. அதுக்கு விட்டு அடிக்கிறாரா? ஏன் ராணி யாருன்னு கேட்டு பாத்தீங்களா? நீங்க புதுக்கோட்டை ராணி சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. உனக்கு துரோகம் நான் பண்ண இந்த வேலையே ஆவாதுங்கிற நான். பெண்களால அவ்வளவு சிக்கல் இருக்குங்க. பெண்களால என்னைக்கா நானே கேக்குறேன், பெண்கள் பொறுப்புங்கிறீங்களா? நல்ல நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்க. நானும் நாக்க புடுங்கி புடுங்கி தாண்டா பாக்குறேன். வலிக்கு போட்டு புடுங்குங்க சார். ஏன் மொத்தமா போடுறதுக்கா? உருப்படியா பெத்த பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாட்டு நீங்க பாட தருதா சார் நான் கேக்குறேன். ஏன் தாலாட்டு என்ன எல்லாரையும் அப்படி சொல்லாதீயா? எல்லாருக்கும் தாலாட்டு பாட்டு பாட தெரியாது சொல்ல. இன்னைக்கு யாருக்குமே என் மனைவி மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என்ன அப்படி சொல்றீங்க? என் மனைவி எம்ஏ இசை திருவையாறு இசைக்கல்லூர்ல படிச்சவ. அவ என் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். தயவு செஞ்சு செட்டிநாட்டு தாலாட்டு மனைவி சொல்லி கொடுத்துட்டு போங்க. பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தம்பி ஒரு 1/2 நோட்டு காட்டுங்க, இது போடுங்க. இவ்வளவு பெருசா வேணாம், அந்த தம்புரா லைட்டா காட்டுங்க பாப்பா. என் மனைவி அந்த பிள்ளைய தொட்டில போட்டு ஆஹா 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 அதேதான் இதேதான் அப்படியே விட்டுருங்க, யாரும் போட வேணாம். அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவு திறந்து பாக்குறேன் 32 நாய் படுத்து கிடக்கியா. பாத்தியா? ஏன்டி இத்தனை நாய் கிடக்குறேன்? வந்த நாயெல்லாம் சும்மாதான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறாய். பாத்தியா என்ன தாலாட்டு பாடுறாங்க? என்ன பொறுப்பு இருக்கு? இன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு கத்துனுச்சுல்ல, குழந்தை தொட்டின்னு விட்டு சனியை எரிக்கி வந்து வாழ்வாங்க கத்துறேன். உன் புருஷங்கார திண்ணில உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை. அதுலயும் பெண்கள் பொறுப்பு இருக்குங்கிறாங்கல்ல. இந்த தாலாட்டு பாட்டுலதான் குடும்ப பிரச்சனை அத்தனையும் ஜாட பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படியா? நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன். நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, அந்த குழந்தைக்கு தானே சார் தாலாட்டு பண்ணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபுடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருக்காங்க, பெத்த பிள்ளை அழுதுச்சு, வாழ வந்த மருமவ தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்புற உழுது சிரிக்குது. எனக்கு கல்யாணமாயி 14 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டனா அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்ல சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தா உட்காந்தால 2ஆவது நைசா நாத்தனாவை கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்தே மலைக்குரங்கே தொந்தரவு, மலைக்குரங்கு. ஒரே அடிதடிங்க. நம்மால் வந்து அதான் ஆண் சிங்கம்ங்கிறது ஆணினுடைய உழைப்பு. வந்து பார்த்தான் அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாலாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? எப்படி? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறான் ஆண்டி, தம்பித்தோண வேணும்னு, தம்பித்தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே 140 கோடியில் நம்மளை கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா ஒர்க்கு ஃப்ரம் ஹோம். நான் இங்கே கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. ஏன் சார் கேக்குறேன், ஆண்கள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே தண்ணி அடிக்கிறோம்னு. ஆண்கள் தண்ணி அடிக்கிறது யார் சார் காரணம்? ஆண்களுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரே காரணம் பெண்கள் தான். எதை வச்சு சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. சரி, இப்ப யாராவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறாங்களா? 3 மாதத்துல ஒரு பாட்டல்ல பாலை அடைச்சு குர்ரா 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 குர்ரா
3 மத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சிக்கிட்டே தெரியறான். பழக்க தோஷம். யார் காரணம்? பெண்கள் தான் காரணம். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. பாட்டில் பால் கொடுக்குறாங்க, பாட்டில் மேல பாசம். அவ்வளவுதான். அப்ப யார் காரணம்? பெண்கள் தான். அப்ப பெண்கள் என்ன பொறுப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். பெண்கள்னால தான் அவ்வளவு சிக்கல் வருது. ஒரு பொங்கல் தீபாவளி வரட்டும் சார், ஆண்கள் பூரா கடன்காரன் ஆவதுக்கு காரணம் யாரு தெரியுமா சார்? யாரு? சாட்சாத் இந்த பெண்கள் தான் சார். ஓஹோ, அண்ணே எவ்வளவு ஆனந்தமா தேங்காய் எடுத்து வாயில வச்சுட்டு போறாரு. அடா அடா அடா. நாங்க பேசிட்டு இருக்கப்ப அப்படி நீங்கன்னா எனக்கு நாயத்துல எச்சு உருதுண்ணே. மைக்ல ஏதாவது எச்சு பட்டு அவரு சண்டைக்கு வந்துட போறாரு. அங்க போய் சைடுல போய் தின்னுங்கண்ணே. எவ்வளவு சிக்கல் இருக்கு பாத்தீங்களா வாழ்க்கையில. மிச்சம் அரை மூடி இருக்கு. சத்யராஜ் அம்மாவாசை மாதிரியே போயிட்டு இருக்காரு பாத்தீங்களா? ரொம்ப உற்சாகமா போயிட்டு இருக்காரு. என்ன இது? அது அமைதிப்பட, இது ஐயம்பாடம் பாடு. அவ்வளவுதான், வேற வித்தியாசம். அவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கே சார். இந்த பெண்களால மகிழ்ச்சியே கிடையாது. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆண்கள் கடன்காரன் ஆவறதுக்கு காரணமே பெண்கள் தான். எப்படி சொல்ற? ஒரு பொங்கல் தீபாவளி வரட்டுமே, நேரா பொண்டாட்டி எல்லாம் ஓடி வந்து புருஷன் சொல்லுவாங்க, ஏங்க பொங்கல் வருது, தீபாவளி வருது, எனக்கு புடவை எடுக்கணும், பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும், பையனு பேண்ட் செட் எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? புருஷங்காரன் சொல்லுவான், நான் போய் தெருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன். ஒண்ணு கல்யாணம் பண்ணி அதை ஒண்ணுதான் எடுக்கணும். அப்படிதான் எங்க ஊர்ல ஒருத்தன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார். கடன்காரன் காசு கேட்டு வந்தான். உடனே புருஷங்காரன் பொண்டாட்டி சொன்னா, அடியே இங்க பாரு, நம்ம கடன் கொடுத்தான்ல, காசு கேட்டு வர்றான், இப்ப நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்கே, இப்ப எப்படி கொடுத்த காசு வாங்குறது? அவன் போயிடுவான், ஜாலியா இருக்குன்னு ஐடியா பண்ணி கடன்காரன் வர நேரமா பத்தி உன் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரியே அடிச்சான். அவளும் அழுவுற மாதிரியே அழுதா. கடன்காரன் வந்து பாத்துட்டு போயிட்டான். போன உடனே சொன்னா புருஷங்காரன், எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரியே நடிச்சம் பாத்தியா? அது கொண்டாடி சொன்ன, அட போயா, நீ என்ன அடிச்ச? அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னு அவன். கடங்கார மெதுவா கதவை திறந்துட்டோன்னு சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தம் பாத்தியா, குடுறா காசுன்னா. இவ்வளவு சிக்கல் இந்த பெண்களால இருக்க. நடுவுல இந்த மாமன்றத்துல இந்த மக்கள் சார்பா, குறிப்பா அங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்க தாய் குலங்கள் சார்பா அவங்க நல்லா ரசிக்கிறாங்க. அவங்க சார்பா ஒரு கேள்வி இந்த மாமன்றத்துல, எந்த கேள்வி வேணாலும் கேளு. இந்த மகாராஜன் கேள்வி இல்ல, நீங்க நிறைய இலக்கிய மன்றம் பேசுறீங்க, இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்துல நிறைய பாடலுக்கு தீர்ப்பு சொல்றீங்க, அற்புதமா பாடுறீங்க. அதனால உங்கள்கிட்ட கேக்குறேன், ஒரு தூய தமிழ் பாட்டு நான் இப்ப பாடுறேன். அந்த பாட்டுக்கு ஏப்பெல்லாம் விடக்கூடாது. அந்த பாட்டுக்கு இந்த மாமன்றத்துல விளக்கத்தை நீங்க சொல்லணும். தமிழ் பாட்டு தான். ஆமா, நம்ம ஐயம்பாளையத்துல ஒரு தமிழ் பாட்டு பாடுறோம், அதுக்கு விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். நீங்க பாடுங்க. சிங்கம்ங்கிற திரைப்படத்துல அந்த பாட்டு, நம்ம சூர்யா நடிச்சது. பாத்தீங்களா, ஹீரோ பேர்லாம் தெரியுது, அப்ப விளக்கமும் தெரியும். ரெடியா இருக்கீங்களா? தூய தமிழ் பாட்டு நீங்க விளக்கம் கொடுக்கணும். ஓகே? எப்படிப்பட்ட லெசன் சம்பம் விளக்கத்தை சொல்லுங்க. நல்ல ஒரு கைத்தல்ல கொடுங்க, அப்பதான் அவர் விளக்கத்தை சொல்லுவார். நடுவர் மாற்றான்னா அவ்வளவு சந்தோஷமா சார், நம்ம குடும்ப கௌரவம், பெரிய குடும்ப கௌரவம் இதுல எல்லாம் உங்களை எதிர்பார்த்திருக்காங்க, பதில் சொல்லுவீங்க. சொல்றேன்டா. வாத்தியார் சார், நீங்க சொல்லிடுவீங்க. எப்படிப்பட்ட லெசன் சம்பம் சொல்ல ஆரம்பிக்கல, கிளம்புறேன். சரி, நான் எதுவுமே பண்ணலங்க, நீங்க சொல்லுங்க, விளக்கத்தை சொல்லுங்க. எப்படிப்பட்ட லெசன் சம்பம் பாட்டியா, நான் யோசிச்சு கொண்டு வந்து வெளியிட போகும்போது நீ அமுக்கி விட்டுற. பெரிய திரைப்படம் நீங்க வெளியிடுறீங்க. சரி, நான் எதுவும் சொல்லலைங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த முதல் வரிய சொல். எப்படிப்பட்ட லெசன் சம்பம் பாடாதயா, சொல்லியா. எவரிபடி அப்படின்னா என்ன? என்னது? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்ப ரம்ப கும்ப கும்ப தும்பா. எவர்படி ரம்ப ரம்ப கும்ப கும்ப. இது எழுதின கவிஞனுக்கே இந்த விளக்கம் தெரியாதுங்க. சரி, இப்ப இது சொல்லிட்டீங்கல்ல, இத கண்டுபிடிச்சுதான் நான் பைக்குள்ள வச்சுக்கிறேன். பாத்தீங்களா? இன்னொரு பாட்டு நான் பாடுறேன். எந்த பாட்டு வேணாலும் பாடு. இந்த பாட்டுக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை சொல்லிருங்க, நான் பட்டிமன்றம் பாடியா சொல்றேன். தூய தமிழ் பாட்டு. கோங்கிற திரைப்படம். கோன்னு ஒரு திரைப்படம். தெரியும். அரசன், கோனா அரசன் அப்படின்னு ஒரு திரைப்படம். எனக்கு தெரிய விளக்கம் சொல்றேன். ரெடியா இருக்கீங்களா? Bonjour, boys and girls. You people look so good tonight. Yeah, let. இதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. இது பானிபூரிக்காரன் பேசுனது தானே? பானிபூரிக்காரன் பேசுனதா? அதான் இடையில சொல்றானே. என்னன்னு? பிச்சு பிணைஞ்சு 5 ரூபாய். தெரியும்டா, அந்த பாட்டுலாம் எனக்கு தெரியாமடா இருக்கேன். அதனாலதாங்க நீங்க நடுவரா இருக்கீங்க, நாங்க பேச்சாளரா இருக்கோம். நடுவர்ல இந்த காலகட்டத்துல பெண்கள் பொறுப்புங்கிறாங்கல்ல, ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா?
பெண்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு 1000 செய்தி இந்த மேடையில பதிவு பண்ணேன். ஆண்களுடைய உழைப்பு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குங்கிறத சொல்லிட்டு நான் உட்கார்ந்துறேன் நடுவுல. ஏன் தெரியுங்களா? சட்டியில இருந்துதான் ஹப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில ஆண்கள் உழைத்து அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாதான் நீங்க பொறுப்பாகவே இருக்க முடியும். ஆண்கள் உழைப்பு இல்லாம பெண்கள் பொறுப்பு இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க ஞாபகப்படுத்திக்கணும். ஏன் தெரியுங்களா? இந்த மேடையில இவ்வளவு அழகா இந்த அரங்க அமைச்சு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி இந்த கோவில் திருவிழாவை கொண்டாடி இவ்வளவு நாற்காலிகளை புக் பண்ணி இவ்வளவு பேரை உட்கார வச்சு நம்ம டீமை கூப்பிட்டுருக்காங்கன்னா இது ஆண்களுடைய உழைப்பு இல்லாம நடந்திருக்குமா சார்? கண்டிப்பா. அந்த ஆண்கள் உழைப்பு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார். அதுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை. ஏன் தெரியுங்களா? பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய பொறுப்பு கூட ஆண்களுடைய உழைப்பை நம்பிதான் இருக்கு. இப்ப இந்த பகுதி எப்படின்னு எனக்கு தெரியாது. கொங்கு மண்டலம்லாம் நல்ல செழிப்பான பகுதி. காவிரி டெல்டா பகுதி வந்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் குறைஞ்சது ஒருத்தராவது வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பாங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இங்க ஊருக்குள்ள தான் குடும்பம் நல்லபடியா திருவிழாவை கொண்டாடணும், தான் பிள்ளை நல்லா படிக்கணும், மருத்துவ செலவோட இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆண்மையை கூட கட்டி போட்டுக்கிட்டு குடும்ப உறவுகளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறானே ஆண்மகன், அவனுடைய உழைப்பு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? நல்ல ஒரு கைத்தறல தாராளமாக அந்த உழைப்புக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அந்த உழைப்பு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது சார். அந்த பணம் தான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தை வாழ வைக்குதுன்னு சொன்னா ஆண்களோட உழைப்பு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம பிரேமா ஜெயக்குமார்னு ஒரு பெண், இந்திய தமிழச்சி, தமிழ்நாட்டுக்கார பொண்ணு, மும்பைல குடும்பத்தோட போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுமா? சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ங்கிற எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் வாங்கினான். அவனை இன்டர்வியூ எடுக்கிறவங்க போய் என்னம்மா எப்படிமா நீ இவ்வளவு ஒரு பெரிய சாதனையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அந்த பெண்ணுடைய அப்பா ஜெயக்குமார்ங்கிறது ஒரு ஆட்டோ ஓட்டுற கூலி தொழிலாளி. ஒரு ஆட்டோ ஓட்டுடைய பெண்ணாக இருந்து கொண்டு நீ எப்படி சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ல முதல் மதிப்பெண் வாங்கினு கேட்டப்ப அந்த பெண் பதிவு பண்ண செய்தி என்ன தெரியுமா? எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு சார், தினம் 100க்கு 200க்கு கஷ்டப்படுற ஒரு கூலி தொழிலாளி தான். காலையில அந்த காக்கி யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு 6 மணிக்கு ஆட்டோவை சாவியை எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்புனாருன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவாரு. அவர் வர்றப்ப அந்த வெயில்ல ஆட்டோ ஓட்டி அவருடைய காக்கி சட்டையெல்லாம் வெயில் அப்படியே பூத்து வெள்ளை வெள்ளையா இருக்கும். வந்து அவசர அவசரமா நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பவும் அந்த சாவியை எடுத்துட்டு போவாரு. நான் சொல்லுவேன், அப்பா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டினியப்பா, நைட்டு கொஞ்ச நேரமாச்சு தூங்குப்பான்னு சொல்றப்ப அவர் ஒத்த வார்த்தை தான் சொல்லுவாரு, தங்கம் நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறது நம்ம வீட்டுல எல்லாரும் வயிறார சாப்பிடணுங்கிறதுக்காக. நைட்டு ஆட்டோ ஓட்டினாதான்டா இவன் பெண்ணு, நான் பெத்த பிள்ளைங்களை உங்களை நல்லா படிக்க வைக்க முடியும்னு ஒரு கூலி தொழிலாளி சொல்றாருன்னா தன்னுடைய ரத்தத்தை கூட உழைப்பா மாற்றி வேவியா மாற்றி அந்த வருமானத்தை கொண்டுதான் இன்னைக்கு குடும்பம் செழிக்குதுன்னா இந்த ஆண்கள் உழைப்பு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார்? யோசனை பண்ணி பாருங்க. அதனாலதான் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஒரு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு சார். அப்பா கஷ்டப்பட்டு தன்னுடைய இருந்த நிலத்தை எல்லாம் வித்து கஷ்டப்பட்டு பையனை படிக்க வச்சாரு. அந்த பையன் முதல் மாச சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு நேரா ஓடி வந்து அப்பா கையில கொடுக்கல, சமயக்கட்டுல இருந்த அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தான். அம்மா இங்க பாரு, என்ன நீ அப்பாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்கல்ல, முதல் மாச சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தம்மா அப்பாட்ட கொண்டு போய் கொடுமா அப்படின்னு சமயக்கட்டுல இருந்த அம்மாட்ட கொடுத்தான். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, ஏய் உங்க அப்பா ஹால்ல தானடா உட்காந்துருக்காரு, அவரை தாண்டி தானடா சமயக்கட்டுல வந்த, நீயே கொண்டு போய் கொடுத்தா என் பிள்ளை முதல் மாசம் சம்பளம் இப்படி கை நிறைய காசு கொடுத்துருக்கான்னு எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, நீயே கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுறான்னு சொன்னிச்சு. அதுக்கு அந்த பையன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அம்மா எனக்கு தெரியாதா, அப்பாவை தாண்டி தான் இங்க வந்தேன், நான் ஏன் தெரியுமா அப்பாட்ட கொடுக்காம உன்கிட்ட கொடுக்குறேன், நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், HOD காசு கேட்கிறாரு, எங்க அப்பாட்ட கேட்பேன், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், போன் ரீசார்ஜ் பண்ணணும், புது போன் வாங்கணும், எங்க பசங்களோட சேர்ந்து நாங்க டூர் போறோம்னு சொல்லி எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் எங்க அப்பாட்ட காசு கேட்டேன். அவர்கிட்ட இருந்தாலும் இல்லாட்டினாலும் கடனை உடன் வாங்கியாவது எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாரு. கொடுத்த என் அப்பா கை மேல இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது. இன்னைக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு கொண்டு போய் இந்த காசை கொடுத்தனா குடுக்கிற பிள்ளை என் கை மேல போயிடும், வாங்குற என் அப்பா கை கீழே போயிடும். நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் அப்பன் கையை கீழே போக விட மாட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா? அதுதான் சார் ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு. இந்த உழைப்ப கொண்டு போய் சங்கமங்கிற திரைப்படத்துல நாங்க அழகா வச்சோம். எப்படி தெரியுமா வச்சோம்? நிறைவு செய்யறேன். தாயினுடைய பாசத்தை கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லித்தரும் தேவதையின் கோவிலது.
பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாச தாயினுடைய பாசத்தை சொன்னா. நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க பொறுப்போட தான் இருக்கீங்க, இல்லன்னு சொல்லல. தாய் ஒரு குழந்தைய பிரசவிச்சதுக்கு அப்புறம் அவ வயித்துல அடி தழும்பு ஒண்ணு விழும் பாத்தீங்களா, அந்த தழும்புக்கு இணையா அப்பாவினுடைய உழைத்த கைரேகைகள் ஒரு காலம் குறைவில்லைங்கிறது தாங்க நாங்க சொல்றோம். எங்களுடைய உழைப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்கிறதுனால நாங்க இந்த இடத்துல பதிவு பண்றோம். அதனாலதான் மறைந்த முத்துக்குமார் கூட ஆண்களுடைய உழைப்பை பறைசாற்றும்படி ரொம்ப அழகா ஒரு கவிதை சொன்னார் அப்பாவுக்காக. என்ன தெரியுமா? சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொன்னார்னா, தாயினுடைய பாசம் பொறுப்பு எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாலும் அதை தாண்டி ஒருபடி மேலாக குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஆணினுடைய உழைப்பு ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி, கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கை வெடுமாக சுண்டக்கஞ்சி சுட்டவாள மக்காத்தூள் நீர் ஒரு பேட்டனி இளநீ இராத்துக்கு கடன்பட்ட கமிட்டு வெள்ளரிக்கை அவிச்சமட்ட ஆஃப் ஆயில், இந்த பெண்களுடைய பொறுப்பு இது எல்லாமே டூப்பு. ஆண்களுடைய உழைப்பு தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் ஆண்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஆப் இல்ல ஆப்பு. நடுவர் எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஏன்னா ஜெயிச்சரம்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் எங்களுக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, வீடும் நாடும் சிறக்க பெண்களுடைய பொறுப்பை காட்டிலும் ஒருபடி மேலாக ஆண்களின் உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவர்களே. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இப்போ நான் யார் வேலு தம்பி தான் படாத பாடுபடுறேன். ஃபோன் பண்ணிட்டார் மஞ்சுநாதன், இந்தா வந்துட்டார், வரட்டும். அவர் ஐயா இருக்காங்க, மாப்பிள்ளையை பார்த்துக்குவீங்கல்ல, முடிச்சுட்டு இங்கே அனுப்புங்க, பார்த்துக்கிறேன் நான். இந்த பட்டிமன்றம் நிறைவு பெற்றவுடன் மாபெரும் படுகளம் இருக்கிறது. படுகொல ஜாம்பவான் மஞ்சுநாதன் அவர்கள் முறைப்படி விரதம் இருந்து இந்த படுகளத்தை இந்த மேடையிலே நிறைவாக பாட இருக்கிறார். அதையும் நீங்கள் கண்டுகளிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அருமையான துவக்கத்தை தந்திருக்கிற பேராசிரியர் அபு அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். இந்த அணியில இருந்து நான் எப்போ வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா இவர் சொல்றது எல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டே வந்ததில்லை. கைதட்டுக்கு சத்தியம் பண்ணி சொல்றேன். கோயில் வாசல்ல போய் சொல்ல மாட்டான் அந்த மகாராஜன். 13 வருஷமா என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டே வந்ததில்லை. எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாவில சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிடுறா, உருள்றா, பெறல்றா. எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு அம்மா மாய்த்தானே. போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்காங்க. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கா. டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டி கூப்பிட்டு, இங்க வாமா, நீ தானே மருமக? ஆமா சார். ஓ மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபா கொண்டு வா, ஆப்ரேஷன் பண்ணணும் இருக்காரு. என் காசு தானே இப்போ கொடுத்துட்டு வர வேண்டியானே. இப்போ டாக்டர் கூப்பிட்டுருக்கா, நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க சார். என்னம்மா 30,000 தார சார், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருக்க சார் இருக்கு. இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குதியா. வாயை திறந்தாலே கத்திரிக்கோளை காட்டுறா. எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்க உள்ள இழுக்குது. நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை முக்குறா, இன்னைக்கு பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை முக்குறா. சமாதானம் ஆயிட்டியலான்னு கேட்குறேன். என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடும், நான் ஒரு அமுக்காமையா விடுவேங்க. இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்கள் அம்மா பாயில் படுத்து தூங்கலையாமடா, செவுத்துல பள்ளி மாதிரியே சாஞ்சுக்கிட்டு தூங்குதான். ஏமான்னு கேட்குறேன், எப்போ உன் பொண்டாட்டி அமுக்குவான்னு தெரியலடா. வாழ்க்கையாது. ஒரு காலத்தில் வலிச்சா புள்ள, இப்போ கிழிச்சா புள்ள. ஒரு காலத்தில் பிறந்த ஊரம் புள்ள, இப்போ பிறக்கிற ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. இன்னுமே யாரும் குழந்தை பெத்தம்னு சொல்லாதீங்க, குழந்தை எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தவொடனே டாக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு புள்ள வேணும் சார்? 12 மணிக்கா 12:40க்கா? நம்மால் 12:25க்கு நல்ல நேரம் பார்த்துருக்கோம் சார், எப்படியா எடுத்து விடுங்க.
அவரும் ஏதோ மணிப்பரிசிலேருந்து காசு எடுத்த மாதிரி சரட்டுன்னு கழிச்சு பிள்ளைய தூக்கி கையில் கொடுத்து அன்னைக்கு சாயந்தரமே போயிட்டு வாங்குறாங்கிறார். ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா தாய் ஒரு பக்கம் அழுவும், புள்ள ஒரு பக்கம் அழுவும். ஆஸ்பத்திரியில் பிரசவவாடி எதுன்னே கேட்க வேண்டாம், போய் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வளர்ச்சி சொல்லி என் சகலைக்கு போய் சொல்லுங்கிற சனியை பிடிச்ச வைக்கிறான். குடும்பத்தை குழப்பத்தை கொண்டு விட்டுருவாங்க இவ்வளவு. புருஷன் தான் ஒரு வருஷமா வாழினில் இருக்காரு. ஏதாவது சொன்னாங்க இப்போ குழப்பி விட்டாங்களா? என்ன சொல்ல வந்தேன்? பதட்டம் ஆயிடுச்சாடா எனக்கு. குழந்தைக்கு இல்லை, குழந்தைய குழந்தை வந்து சுகப்பிரசவம் 2.5 மணி நேரம் மயக்கம் தெரிஞ்சு இப்படி தடவுனா நரசு கொண்டே இந்தாமா உன் புள்ள அப்படின்னு. என் புள்ளே எங்கடி தேனே அப்படி செல்போனை காணாம தேடி இருக்குங்கிறாயா. செல்ஃபி எடுத்து அனுப்புறதுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா? அதுலேயும் பாருங்க, பிரசவத்தில் முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா. இந்த அவர் கட்டுவார், இந்த டீ ஊத்துறவர் நீங்க கட்டு. நிம்மதி எங்க இருக்கு? வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லை, புலம்பி தீர்த்திருக்காரு.